வெல்கம் டு டெக்னிக்கல் தமிழா சேனல். அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸெல்ல பார்கோட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக்க பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நாம வந்து இதில வந்து டாட்டா வந்து இதில வந்து என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் நேம்ஸ், நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஐடி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இதில வந்து பார்கோட். இங்க தான் நம்ம வந்து பார்கோட் ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ அந்த பார்கோட எப்படி ஜெனரேட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சிஸ்டத்தில ஃபோன்ட் இருக்கா இல்லையா? பார்கோட் கிரியேட் பண்றதுக்கு அத பார்த்துக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிஸ்டம்ல நம்மளுக்கு வந்து பார்கோட் ஜெனரேட் பண்ற ஃபோன்ட் இல்ல. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூகுள்ல போயிட்டு கூகுள் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா, கூகுள் ஃபோன்ஸ்க்கான வெப்சைட், இந்த கூகுள் ஃபோன் வெப்சைட் வந்துரும். இத நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, இங்க வந்து நம்ம வந்து லீப்ரே பார்கோட் 128 அப்படின்னு நம்ம இந்த சர்ச் ஃபோன்ஸ்ல வந்து சர்ச் பண்ணோம்னா, நம்மளுக்கான ஃபோன்ஸ் வந்து இங்க வந்து கிடைச்சிரும். லீப்ரே பார்கோட் 128. இப்போ நம்மகிட்ட 2 விதமான ஃபோன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த 2 டைப்ஸான ஃபோன்ஸ்ல நம்ம வந்து லீப்ரே பார்கோட் 128 டெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபோன் தான் செலக்ட் பண்ண போறோம். ஏன்னா இதில வந்து உங்களுக்கு வந்து ஆ பார்கோட் மட்டும் இல்ல. அதுக்கு கீழ வந்து நம்மளுக்கு வந்து நீங்க வந்து பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் இல்ல ஃபோன்ஸ் கூட நம்மளுக்கு வந்து அதில வந்து டெக்ஸ்ட் கூட அதில வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு, இத வந்து நம்ம சிஸ்டத்தில நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட்டு பார்கோட் ஃபோன்ட்ட இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோன்ட் லிஸ்ட்ல செக் பண்ணிக்கலாம். பார்கோட் ஃபோன் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால்டா இருக்கா இல்லையான்னு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்கோட் ஃபோன் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு. ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். நம்மட்ட வந்து ப்ராடக்ட் நேம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஐடி. ஸோ பார்கோட் நம்ம வந்து ஜெனரேட் பண்ண போறோங்க. ஸோ நம்ம வந்து இந்த செல்ல வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, டபுள் கிளிக் பண்ணிட்டு, நம்ம ஈக்குவல் டூ டபுள் கொட்டேஷன் ஸ்டார் டபுள் கொட்டேஷன் அண்ட் அகைன் நம்மளோட ப்ராடக்ட் ஐடி வேல்யூ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம வந்து இங்க வந்து அண்ட் போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் ஸ்டார் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ். இப்போ நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ஐடியில ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுல வந்து ஸ்டார் இருக்கு. நம்ம ஜஸ்ட் இத டிராக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா ப்ராடக்ட் ஐடியிலயும் டபுள் சைடுல 2 சைட்ஸ்லயும் நம்ம ஸ்டார் வந்துருச்சு. ஃபார்முலா இன்சர்ட் ஆயாச்சு. அடுத்து நம்ம வந்து இதுக்கு சைஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ரோ சைஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டு, நம்ம அந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து ஃபோன்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து பார்கோட வந்து நம்ம செலக்ட் பண்ணா போதுங்க. நம்ம ப்ராடக்ட் ஐடி பார்கோட்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஜெனரேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் ஐடி வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு பார்கோட்ல. ஸோ நம்ம வந்து இத செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டிராக் இட் பண்ணிட்டா போதுங்க. நம்ம மத்த பார்கோட் ப்ராடக்ட் ஐடி எல்லாமே பார்கோட்ல கன்வெர்ட் ஆயிட்டு, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பார்கோடுக்கு கீழ நம்பர்ஸ் கூட இருக்குது. இந்த நம்பர்ஸ் நம்ம வந்து எடிட்டிங் பண்ணனா கூட எடிட்டிங் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அங்கேயும் உங்களுக்கு வந்து இன்சர்ட் எடிட்டிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து பார்கோட் வந்து ஜெனரேட் பண்ணலாம் எக்ஸெல்ல. அது மட்டும் இல்ல நம்ம வந்து லிப்ரா பார்கோட் 128 சிம்பிள் கூட எடுக்கலாம். அதில வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாட்டம்ல இருக்க இந்த நம்பர்ஸ் வந்து வராதுங்க. ஸோ எக்ஸெல்ல பார்கோட் ஜெனரேட் பண்றது எவ்வளோ ஈஸின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இந்த டாபிக் பிடிச்சிருந்தா, இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இப்படியே உங்கள் நண்பன், உங்கள் சகோதரன் டெக்னிக்கல் தமிழ் சரவணன். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான டாபிக்கோட.